போட்டித்திற்கு தயாராகும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ ஜென்ரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு சின்ன டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சரை இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் வீடியோவாக ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ சிக்ஸ்த்து சோசியல் சயின்ஸில் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் நம்ம என்ன செஞ்சோம் டெஸ்ட்டு வச்சுருந்தோம். ஸோ அதில் உள்ள 1 வேர்ட்ஸ்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். வரிசையாக இதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயிலாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ சின்ன வீடியோவை முடிச்சிடலாம். அண்டத்தை பற்றி படிக்கக்கூடிய படிப்பிற்கு காஸ்மாலஜி புக்கில் அண்டவிலும் கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லியிருக்கேன் இங்கிலீஷ்லேயே படிங்க அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் சூரிய குடும்பத்திற்கு அருகிலுள்ள விண்மீன் திரள். ஸோ விண்மீன் திரள் அப்படின்னு என்ன அர்த்தம்? கேலக்ஸி. ஸோ எது நம்ம சூரிய குடும்பத்திற்கு அதாவது நம்ம சூரிய குடும்பம் எந்த கேலக்சியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், பால்வெளி. நம்ம சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் உள்ள விண்மீன் திரள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமேடா தான். பட் ஆனால் இன்னொரு இது நம்ம சூரிய குடும்பத்துக்கு அருகில் இருக்காது, என்னென்னா மெகலானிக் கிளவுட்ஸ். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ மற்றும் சி தான் அந்த இடத்துல கரெக்ட். நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஆண்ட்ரோமேடா அப்படின்னு போட்டுச்சிட்டாங்க. வெறும் ஆண்ட்ரோமேடா அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஆண்ட்ரோமேடா தான் மிக அருகில் உள்ளது. பட் ஆனால் ஏ மற்றும் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த ரெண்டுமே சூரிய குடும்பத்துக்கு அருகில் தான் உள்ளது. ஆனால் சூரிய குடும்பத்துக்கு மிக அருகில் உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரோமேடா தான். இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் இருந்துச்சுன்னா கட்டாயம் இது தான் போடணும். இங்கே ஏ மற்றும் சி அப்படிங்க இருக்கிறதுனால ஸோ இந்த இடத்துல 2 இது வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒளியின் திசைவேகம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், 3,00,000 போட்டு 5 கிலோமீட்டர் பெர் வினாடி தான். என்ன கிலோமீட்டர் பெர் வினாடி. அடுத்து ஒளியின் திசைவேகம், ஒளி அப்படிங்கிற லைட்டு, ஒளி அப்படிங்கிற சவுண்டு. இந்த இடத்துல சவுண்டு. எப்போவுமே நீங்கள் லைட்டு வேகம் தான் அதிகம். ஸோ லைட்டோட வேகம் 3,00,000, சவுண்டோட வேகம் பார்த்திங்கன்னா வெறும் 330. இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா முதல்ல மின்னல் அடிச்சிடும், மின்னல் அடித்ததுக்கப்புறம் தான் இடி விழும். ஸோ அப்போ முதல்ல எது நமக்கு தெரியுது அப்படின்னா லைட்டு தான் வேகமாக பூமியை வந்தடையுது. ஸோ அப்போ லைட்டினுடைய வேகம் தான் அதிகம், சவுண்டினுடைய வேகம் கம்மி. அப்போ எப்போவுமே இதை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நினைவு வச்சுக்கலாம். இந்த இடத்துல நானே என்ன செஞ்சேன், தப்பு பண்ணிட்டேன். ஆப்ஷன் ஏ கிடையாது, ஆப்ஷன் பி, 330 கிலோமீட்டர் பெர் வினாடி. 5வது கொஸ்டினுக்கு 330 கிலோமீட்டர் பெர் வினாடி. ஓகே நண்பர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நமது சூரிய குடும்பத்தில் எத்தனை கோள்கள் உள்ளன? சூரிய குடும்பத்தில் கோள்கள் எத்தனை பார்த்தீங்கன்னா 8, 9 போட்டுறாதீங்க. இந்த இடத்துல ஒளியின் திசைவேகம் 330 கிலோமீட்டர் பெர் வினாடி, வெறும் கிலோமீட்டர் கிடையாது. மெயினாக இப்போ நம்ம இந்த வீடியோ போட்டது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூற்று தான். இந்த கூற்றில் எதுலாம் சரி, 1 மட்டும் 4 சரின்னு சொல்லியிருக்காங்க. சூரிய குடும்பத்தில் மொத்த நிறையில் 99.8% சூரியன் உள்ளது. அப்போ இந்த கூற்று சரி. 2வது கூற்று ஏன் தப்பு அப்படின்னா சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். இங்கே 5000 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் தப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியன் வெப்பநிலை பூமியை வந்தடைய எவ்வளோ நேரம் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 8.3 வினாடியும் கொடுத்துருக்காங்க. 8.3 நிமிடம், வினாடி கிடையாது. ஸோ நிமிடம் அப்படின்னா மினிட், வினாடி அப்படின்னா செகண்ட். ஸோ இந்த இடத்துல என்னென்னா 8.3 நிமிடம். அதனால் அந்த கூற்று தப்பாயிடுச்சு. 4வது கூற்று சரிதான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. அடுத்து வால்நேர விசும்பின் கோல்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு எந்த பாடல் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், சிறு பானாற்று படை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு கூற்று காரணம். ஸோ நம்ம சூரிய குடும்பத்தில் அனைத்து கோள்களும் எதிர்கடிகார திசையில் சுற்றுகின்றன. சரிதான். அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக சூரியனை சுற்றி வருகின்றன. அப்போ எதிர்கடிகார திசைன்னா என்ன அர்த்தம்? நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. மேற்கு அப்படின்னா வெஸ்ட்டு, மேற்கிலிருந்து கிழக்காக. அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்கடிகார திசை தான். ஸோ அப்போ இது கரெக்ட். முதல் கூற்று என்னது? கரெக்ட். அப்போ அடுத்த கூற்று பார்த்தீங்கன்னா 2வது கூற்று என்ன பார்த்தீங்கன்னா, 2வது கூற்று என்ன இருக்குது? வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்கள் கடிகார திசையில் சுற்றுகின்றன. அது கரெக்டு. ஆனால் என்ன அப்படின்னா மேற்கிலிருந்து கிழக்காக, மறுபடியும் மேற்கிலிருந்து கிழக்காக கொடுத்துட்டேன், கிழக்கிலிருந்து மேற்காகன்னு போட்டிருக்கணும் இந்த இடத்துல. ஸோ அதுதான், அதனால இந்த கூற்று என்ன ஆயிடுது, தப்பாயிருது. 3வது கூற்று பார்த்தீங்கன்னா புதன், பூமி, வெள்ளி, பூமி மற்றும் செவ்வாய் ஆகிய 4 உட்புற கோள்கள் அழைக்கப்படுகின்றன. சரி. 4வது கூற்று பார்த்தீங்கன்னா வியாழன், சனி மற்றும் யுரேனஸ், நெப்டின் ஆகியன திடக்கோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. திடக்கோள்கள் கிடையாது, வாயுக்கோள்கள். ஸோ என்ன செஞ்சுக்கோங்க, இந்த கூற்றை என்ன செஞ்சுக்கோங்க, மாற்றிக்கோங்க. ஓகே. அதனால் ஆப்ஷன் கூற்று 1 மற்றும் 3 சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழ்கொண்டு எந்த கோள்களும் துணைக்கோள்கள் இல்லை, எல்லாருக்குமே தெரியும், புதன் மற்றும் வெள்ளி. புவியின் இரட்டை வெள்ளி தான். நம்ம சூரிய குடும்பத்தில் வெப்பமான கோள் அதுவும் வெள்ளி தான்.
பூமி சூரியனை எந்த வேகத்தில் சுற்றுகிறது? 30 கிலோமீட்டர் பெர் மணின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருக்கீங்க. 30 கிலோமீட்டர் பெர் வினாடிங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. அதுமாதிரி நிறைய பேர் 30 மீட்டர்னு போட்டிருக்கீங்க. 30 கிலோமீட்டர், அந்த யூனிட் வந்து மறந்துடவே கூடாது. ஸோ ரொம்ப என்ன செய்யுங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழ்கண்டத்தில் புவி பற்றி கோட்டில் சரியானது என்னன்னு கேட்டிருக்காங்க. புவி 6வது மிகப்பெரிய கோள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். புவி வந்து என்ன பார்த்தீங்கன்னா 5வது மிகப்பெரிய கோள். ஸோ அதனால் அந்த முதல் கூற்று தப்பாயிடுச்சு. புவியின் துருவிட்டம் 12,714 கிலோமீட்டர், இது சரிதான். அடுத்து நிலநடுக்கோட்டு விட்டம் பார்த்தீங்கன்னா 12,756 என்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல மீட்டர் இருக்குது, அதனால் இந்த கூற்று தப்பு. கிலோமீட்டர். ஸோ கொஞ்சம் என்ன செய்யுங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்து புவியிற்கும் சூரியனுக்கும் இடையுள்ள தொலைவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா வெறும் 150 கிலோமீட்டர் இருக்குது. 150 மில்லியன் கிலோமீட்டர், அதனால் இந்த கூற்றும் தப்பாயிருது. வெறும் 150 கிலோமீட்டர் அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் அர்த்தம்? வெறும் மதுரையிலேருந்து தூத்துக்குடிக்குரிய டிஸ்டன்ஸ் தான் 150 கிலோமீட்டர். அங்கே வந்து 150 மில்லியன் கிலோமீட்டர் இருந்தால் தான் சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்தில் தனித்தனி மெதுவாக சுற்றும் கோள் வெள்ளி, செவ்வாய்க்கோள் செந்நிறமாக காற்று எடுப்பது காரணம். எல்லாருக்கும் இரும்புன்னு தெரியும், ஆனால் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா இரும்பு சல்ஃபேட் போட்டிருக்காங்க, அது தப்பு. இரும்பு ஆக்சைடு தான் வந்து சரியான விடை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மங்கள்யான், இந்த டேட் அப்படின்னு வச்சுக்கோங்க, 24/9/2014. அப்புறம் செவ்வாயை ஆராய்ச்சி பண்ணுவதற்காக நம்ம அனுப்புனது என்ன பார்த்தீங்கன்னா மங்கள்யான் தான். அப்புறம் கூற்று காரணம், நம்ம சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோள் வியாழன், அது கரெக்டு. வியாழன்கோள் தன்னேற்றில் மிகவும் வேகமாக சொல்லக்கூடியது, அதுவும் கரெக்டு. மிக அதிகமான துணைக்கோள்களை கொண்டது, அதுவும் கரெக்டு. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா போபஸ் மற்றும் டீமஸ் என்ற இரு துணைக்கோள்களை கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போபஸ் மற்றும் டீமஸ் இது எதனுடைய துணைக்கோள் பார்த்தீங்கன்னா செவ்வாய். ஸோ அதனால் இந்த கூற்று என்ன ஆயிடுச்சு, தவறாயிடுச்சு. அப்போ கூற்று 4 மட்டும்தான் என்னது தவறு. இந்த இடத்துல நிறைய பேர் என்னென்னு இதை கவனிச்சிருக்க மாட்டீங்க. கீழ்கண்டது வியாழன் கூட போய்ட்டு தவறானதை தேர்ந்தெடுத்து இதில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4வது கூற்று மட்டும்தான் தவறு. ஸோ என்ன செய்யுங்க, கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய துணைக்கோள் இவங்க எல்லாருக்குமே தெரியும், கேனிமேட். இதுதான் வந்து வியாழன் கோளுக்கு துணைக்கோளாக இருக்குது. கேனிமேட் தான் மிகப்பெரிய துணைக்கோள். நம்ம சூரிய குடும்பத்தில் அடர்த்தி அதிகமானது புவி, அது எல்லாருக்குமே தெரியும். அடர்த்தி கம்மியானது சனி. தண்ணீர்ப்பு திறன், அடர்த்தி கம்மி, எல்லாமே சனி தான். நமது புவியை போன்ற வளிமண்டலமுடைய ஒரே துணைக்கோள் எது, டைட்டன். இது எதனுடைய துணைக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி. சனியை சுற்றி வரக்கூடிய துணைக்கோளுக்கு பூமி மாதிரி வளிமண்டலம் இருக்கிறது. அப்புறம் கூற்று காரணம் எல்லாருக்குமே தெரியும். முதல் கூற்று வில்லியம் கர்சல் தான் யுரேனஸ் கோளை கண்டுபிடித்தார். இது உருளும் கோள் அப்படின்னு அழைத்தாலும் அது என்னதான், யுரேனஸ் தான். யுரேனஸ் கோடைய மிகப்பெரிய துணைக்கோள் என்னன்னு கேட்டிங்கன்னா டைட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டைட்டானியா அப்படின்னு வரணும். டைட்டானியா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மீத்தேன் நோய் அதிகமாக உள்ளதால் நீல நிறமாக போட்டிருக்காங்க, பச்சை நிறம். மீத்தேன் நோய் அதிகமாக இருக்கிறதுனால இந்த கோள் வந்து பச்சை நிறமாக காட்டியிருக்குது. ஸோ அதனால் கூற்று 1 மட்டும் 2 மட்டும் தான் சரி, மீதி 2மே தப்பு. கீழ்கண்டத்தில் குறுங்கோள்கள் எதுவும் கொடுத்துருக்காங்க, டுவார்ஃப் பிளானட். ஸோ குறுங்கோள்கள் எதுவும் பார்த்தீங்கன்னா குள்ளக்கோள்கள் வேற, குறுங்கோள்கள் வேற. ஸோ குறுங்கோள்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்மெக், ப்ளூட்டோவும் வரும்னு நினைக்கிறேன். குள்ளக்கோள்கள் இது என்ன நான் நோட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஒன்றோட மட்டும் என்ன, ப்ளூட்டோவும் இதில் வரும். இந்த ப்ளூட்டோவும் இப்போ சிறுகோள்களில் வந்து சேர்த்துட்டாங்க. ஒரு நிமிஷம் அப்படி நான் புக்கை பார்க்குறேன். ஸோ அந்த கொஸ்டினில் வந்து சின்ன தப்பு பண்ணிட்டேன். குள்ளக்கோள்கள் குறுங்கோள்கள் எதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோவும் உண்டு, மேக்மேக்கும் உண்டு. ஸோ கொஸ்டின் நம்பர் 25 வந்து கொஸ்டின்ஸ் தப்பாக இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து சரியான விடை தான். ப்ளூட்டோ போட்டாலும் சரி தான், மேக்மேக் போட்டாலும் சரி தான். ஸோ இதான் வந்து குறுங்கோள்கள். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய குடும்பத்தில் சிறுகோள்கள் எங்கு காணப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிறுகோள்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையில் தான். நிலவு தன்னைத்தானே சுற்றி வர இந்த டைமிங் அப்படியே இதில் இருக்குது. நிலவுக்கும் பூமிக்கு இடைப்பட்ட தொலைவு 3,84,000 கிலோமீட்டர். இந்த இடத்துல மீட்டர் இருக்குது. நிறைய பேர் ஏ ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் நிலவை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக அனுப்பப்பட்டது சந்திரயான் 1 தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலவோட எப்போவுமே ஒரு பக்கத்தை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். அது காரணம் தன்னைத்தானே சுற்றிக்கொள்ளும் நேரமும் பூமியை சுற்றிக்கொள்ளும் நேரமும் ஏறக்குறைய சமம். ஸோ அப்போ கூட்டு காரணம் ரெண்டுமே வந்து சரி. அப்போ இது வந்து சரியான விடை. அதுக்கப்புறம் 76 வருடங்களுக்கு ஒரு முறை வால்மீனின் பெயர் என்னது, ஹேலி. இது வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸு. அதுக்கப்புறம் கூட்டு காரணம், அப்போ இதை கட்டாயம் பார்க்கணும். புவி சூரியனை மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருவதால் சூரியன் கிழக்கு, இது முதல் கூட்டு கரெக்டு. ரெண்டாவது கூத்து பார்த்தீங்கன்னா
புவி தனது சுற்றுவட்ட பாதைக்கு 23.5 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துகிறதுன்னு இருக்காங்க. புவி சுற்றுவட்ட பாதைக்கு 23 டிகிரி ஏற்படுத்தலை, செங்குத்து அச்சுக்கு தான் 23 டிகிரி, சுற்றுவட்ட பாதைக்கு 66 டிகிரி. இதை நான் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் புவியின் சுழல் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் இவ்வளோ கிலோமீட்டர் பெர் மணி, 60 டிகிரி வட அச்சரகையில் 845 கிலோமீட்டர் பெர் மணி, துருவ பகுதி சுழி. ஸோ அப்போ இந்த கூட்டு கரெக்டு. புவியின் சுழல்வதன் காரணமாக தான் இரவு பகுதிகள் ஏற்படுகிறது. அப்போ அதுவும் என்ன தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் வந்து கூற்று 1, 3 மற்றும் 4 சரி, 2 மட்டும் என்னது தப்பு. புவி தன்னைத்தானே ஒரு முறை சுழற்றுக்குள் எடுத்துக்கொள்ளும் காலம் வெறும் 24 மணி நேரம்னு சொல்லி மொட்டையாக போட்டுறாதீங்க. 23 மணி நேரம் 56 நிமிஷம் 4.09 வினாடி. அந்த வேல்யூஸ் அப்படி மெமரி பண்ணிக்கோங்க. புவி எவ்வளோ வயது சூரியனை சுட்டிக்கிறது? மறுபடியும் ரிப்பீட்டட் கொஸ்டின், ஏற்கனவே இது கேட்டிருக்கிறோம். 30 கிலோமீட்டர் பர் வினாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்ச் 21 செப்டம்பர் 23 இந்த 6 மாதங்கள் புவியின் தென் அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்து விடின. அப்போ மொதல் கூற்று கரெக்டு. ரெண்டாவது கூற்றும் தென் அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்து காணப்படும் சொல்லியிருக்கிறோம். ஸோ தென் அரைக்கோளம் இல்லை, இந்த இடத்துல வட அரைக்கோளம். வட அரைக்கோளம் பூமியை நோக்கி சாய்ந்து இருக்கும். ரெண்டாவது கூற்று பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கூற்று கரெக்டு. மூன்றாவது கூற்று டிசம்பர் 22 மகர ரேகையின் மீதே சூரியன் கதிர். அப்போ மூன்றாவது கூற்று கரெக்டு. நான்காவது கூற்று பார்த்தீங்கன்னா ஜூன் 21ஆம் தேதி மகர ரேகைன்னு கொடுத்துருக்காமா. ஸோ மகர ரேகை கிடையாது, கடக ரேகை. இந்த இடத்துல கடக ரேகைன்னு வரும். ஸோ அப்போ அதனால தான் அந்த கூற்று வந்து என்ன ஆகுது, தப்பாகுது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. வளிமண்டலத்தில் அதிக அளவு காணப்படும் வாயு நைட்ரஜன் தான். இந்த 37வது கொஸ்டின் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா 2 தடவை ஆப்ஷன் 10,500 10,500 கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல 10,500 சதுர கிலோமீட்டருங்கிறதான் சரி. ஸோ நாம் வந்து 37 கொஸ்டின்ஸும் பார்த்துட்டோம். ஸோ இதை வந்து யூடியூப்பில் பதிவிடுறேன். இந்த டெஸ்ட் இந்த கூற்றுக்கான விளக்கமாக என்ன செஞ்சாச்சு, வீடியோலே கொடுத்தாச்சு, எந்த இதெல்லாம் தப்பு விட்ருக்குறோம் அப்படின்ட்டு. ஸோ இதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் 7th, இப்போ 6th சோசியல் சயின்ஸ் முடிச்சிருக்கிறோம். அடுத்த வாரம் எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th அண்டம் மற்றும் விண்வெளி, 7th சயின்ஸில் டேர்ம் 3 அண்டம் மற்றும் விண்வெளி பார்க்க போகிறோம். ஸோ அந்த டெஸ்ட் என்ன செய்யுங்க, தொடர்ந்து அட்டன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.